Hi friends, welcome to Sun Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஜெட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப்பு மைதா போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூன் அளவு அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரவை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை போதுமான அளவு. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வேணான்றவங்க தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போது மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், இல்லைன்னா ரொம்ப இலக்காயிடும். நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால ரொம்ப இலக்காயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்குங்க. அவ்வளோதான். இந்த பக்குவத்துக்கு பிசைங்க. கையில் உருண்டை எடுக்கிற அளவுக்கு வரணும். இதுதான் போதுமான அளவு. இப்போது இதில் எண்ணெய் கொஞ்சம் தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் உருண்டை பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவின்னு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இதுதான் போதுமான அளவு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது காயட்டும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது மெதுவான சூட்டில் இந்த உருண்டைங்களை போட்டுடலாம். பாருங்கள், இந்த உருண்டை போடும்போது பபுள்ஸ் இந்த மாதிரி வரணும். எண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாது. பாருங்கள், நான் 4 உருண்டை போட்டிருக்கேன். மீடியம் தீயிலே வைங்க. இப்போ திருப்பி விடலாம். மீடியம் தீயில் தாங்க வேகணும், இல்லைன்னா கருகி போயிடும். பாருங்கள், நல்லா வீரல் விட்டுருக்கு. பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வீரல் விட்டுருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.